ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். இதோ இந்த புதிய நாளை காணும்படி எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையில கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. நீர் எங்களோடு கூட பேசுங்க. வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தியானிக்கும்படி நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னென்று பார்த்தோம் என்றால், என்னாகமும் 13வது அதிகாரம் 27வது வசனம் தொடங்கி 33வது வசனம் முடிய. என்னாகமும் 13வது அதிகாரம் 27வது வசனம் தொடங்கி 33வது வசனம் முடிய. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவையாகவும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கிய தென்புறமாக தேசத்தின் குடியிருக்கிறார்கள். எத்தியாரும் எபேசியாரும் எமோரியாரும் மலைநாட்டிலே குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்போது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளையும் பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் தங்கள் சுற்றி போய் பார்த்து வந்த தேசத்து குறித்து துச்செய்தி பரம்ப செய்தார்கள். மோசேஸ் மோசே என்ன பண்ணுகிறார்? இஸ்ரேல் மக்களை என்ன பண்றாருன்னா தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். அனுப்பி கானான் தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டது, அது வாழ ஏற்ற இடமா என்று சொல்லி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அவங்கள போய் அவர் பார்க்க போகும்போது, அந்த 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 மக்களை போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற கனிகளை, ரெண்டு குலைகளை, நம்ம ஒரு திராட்சை குலை என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் கட்டி தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அங்க என்ன நடக்குது, அவர்கள் அந்த தேசத்தை பத்தி என்ன பண்றாங்க, ரிப்போர்ட் பண்றாங்க. நாங்க போனோம், இந்த தேசம் மிகவும் பயங்கரமா இருக்குது, அந்த தேசத்துடைய மக்கள் இப்படி இருக்கிறாங்க, எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, அங்க இருக்கிற மக்கள் ராட்சதரை போல இருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். நாங்கள் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் என்ன பண்றோம், சாதாரணமானவனா இருக்கிறோம்னு சொல்றது ஒண்ணு. இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருப்போம். அப்போது இன்றைக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டும் என்றால், நாம் நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஹவு யூ see yourself, மற்றவங்க உங்களை குறித்து எப்படி பார்க்கிறாங்க என்பது அல்ல, நீங்கள் உங்களை குறித்து எப்படி பார்க்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். காலேபும் ஆஹ், கா- காலேபு என்ன பண்றாரு, அவர் என்ன பண்ணல, அப்படி பார்க்கல. அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம், போய் தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். யோசுவாவும் எப்படி பார்க்குறாரு, அவர் என்ன செய்கிறார், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை காட்டின எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அப்போது நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில நம்மை நாமே எப்படி பார்க்கிறோம், ரொம்ப தாழ்வாய் பார்க்கிறோம். அப்போ
தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுகிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இடம் பிடித்திருப்பதனால அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ண முடியல, முன்னேறி செல்ல முடியாமல் தடைப்பட்டு போகிறார்கள். நம்ம வேதத்துல எல்லா இடங்களும் பாருங்களேன், ஆண்டவருடைய தேவனுடைய மனுஷர்கள் எந்த இடத்துலலாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரும் அவங்களை சுற்றி இருந்தவங்களாம் அவர்களை எவ்வளவுதான் மோசமா பார்த்தாலும் அவர்களை அப்படி பார்க்கல. மிகப்பெரிய உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவரை சுற்றிலும் இருந்த எல்லாரும் அவரை எப்படி பார்த்தாங்க? இவன் தச்சனுடைய மகன், இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன், இவன் தேவதூஷணம் செய்கிறவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 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 அவர்தான் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். அவர் தன்னை எப்படி பார்த்தார்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் இந்த உலகத்தின் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்க்க நான் நான் அனுப்பப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, நான் அந்த உலகத்தின் இரட்சகர். அவர் என்ன பண்ணல, நானே ஜீவ அப்பம். அவர் எந்த ஒரு இடத்திலும் அவரை குறித்து மற்றவர்கள் எப்படிதான் அவரை பார்த்தாலும் அதை அவர் என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல. மார்ட்டின் லூத்தர் சொல்லும் போது ஒரு காரியம் சொல்கிறார். கெட்ட சிந்தனைகள் அல்லது கெட்ட நெகட்டிவான காரியங்கள் நம்மளை சுற்றிலும் சுத்திக்கிட்டே இருக்குமா? ஆனா அவர் என்ன பண்றார், அருமையா காகத்தோடு ஒப்பிடுகிறார். காகங்கள் என்ன பண்ண முடியும், நம்மை சுற்றிலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பறந்துட்டே இருக்கோம். ஆனா நம்ம ஒண்ணு செய்யலாம், என்ன செய்யலாம், அந்த காகம் நம்மள மேல தலையில வந்து கூடு கட்டாதபடி பார்த்துக்கொள்ளலாம். அது மாதிரிதான் நம்மளை சுற்றிலும் அநேக விதமான நெகட்டிவான வார்த்தைகள், அநேக உன்னால முடியாது, உனக்கு வராது, உனக்கு தெரியாது, நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன், இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பண்றான், நம்ம சுற்றில இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நாம் நம்மை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக விலை மதிக்க முடியாதவர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது ஒரு அருமையான ஒரு உதாரணம். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ண, அவருடைய தகப்பன் கூட அவர் எப்படி பார்த்தார்னா ஆடு மேய்க்கிறவனாய் பார்த்தார். ஆனா தாவீது என்ன பார்த்தார், தன்னை ரெண்டு அவர் கரடியும் சிங்கத்தையும் அடித்து தன் ஆட்டை காப்பாற்றின ஒரு பெரிய பலசாலியாய் பார்த்தார். அப்போ நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான காரியமா இருக்குது. இந்த எண்ணாகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ அவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, 40 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, எல்லாம் மடிந்து போனாங்க. புதிய சந்ததி தான் என்ன பண்ணாங்க, கானான் தேசத்திற்குள்ள போனாங்க. அதுல விசுவாசத்தை காத்து கொண்டது மாத்திரமல்ல, தன்னை தேவனுடைய பிள்ளை, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி யோசித்த, என்னை பலப்படுத்துகிற ஆண்டவரால் நான் எல்லாத்தையும் செய்வேன், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று யோசித்த அல்லது நம்பின யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. அப்போ நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நாம் நம்மை குறைவுள்ளவர்களாய் அல்லது நாம் நம்மை ஒன்று முடியாதவர்களாய் நம்மளே சொல்லக்கூடாது, நம்மளே பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் பாசிட்டிவ் திங்கிங் சொல்றாங்கல்ல. பைபிள் தான் ஒரு அருமையான, அதுதான் இன்னைக்கு பாசிட்டிவ் திங்கிங். நீங்க பாசிட்டிவா யோசிங்க, இல்லை உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் சொன்னாங்க. அது நான் அப்படி சொல்ல, நான் என்ன சொல்ல இருக்கேன், நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். நீங்க உங்களை விலைமதிக்க முடியாதவர்கள், தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை, உங்களால செய்ய முடியும், நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை பார்க்கும்போது என்னப்படும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அப்போ தாழ்மை என்பது வேற. இன்னைக்கு அநேகம் என்ன நினைக்கிறாங்க, தாழ்வு மனப்பான்மை, இப்படிலாம் இருந்தால் தான் தாழ்மை. இல்லை இல்லை, தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரவே கூடாது. லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க, அது நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர், அவரை கொண்டு நான் எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிப்பேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை நடத்தி நம்மளை உயர்ந்த கண்மலையின் மேல ஆண்டவர் நம்மை நிறுத்துவார். எங்களை முடிச்சவும் செய்வோம். நேற்றும் இன்று மாறாதவரே சுவாமி, இந்த அருமையான விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நீர் எங்களை விலை மதிக்க முடியாதவர்கள், விசேஷித்தவர்கள், ஆசாரியர்கள் என்று பார்க்கிறீர். அந்த வண்ணமாய் நாங்களும் எங்களை பார்க்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ.